சென்னையில் வணக்கங்க. பெரம்பூர் தொகுதியில் உங்களுடைய ம். பெயர் இந்த முறை பரிசீலிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வேட்பாளராக களம் காண உள்ளீர்கள். இந்த போட்டியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? முக்கியமா தமிழக வெற்றி கழகம் இன்று விஜயை பெரம்பூர் தொகுதியில் நிறுத்தியிருக்கிறது. உங்களுக்கான இந்த ம். போட்டிகளை நீங்க எப்படி வியூகம் அமைக்க போறீங்க? யார் வேணாலும் களத்துல இருக்கலாங்க போட்டிக்கு. நான் மக்கள் பணிய அதிகாரத்தையோ, பணத்தையோ இல்லாம மக்களை உணர்வு பூர்வமாக உள்ளார்ந்து புரிந்து கொள்ளவும், செயல்படவும் யார் தயாரா இருக்கிறாங்களோ அந்த இடம் தான் அங்க மக்களை நோக்கி பயணம் தான் முக்கியமானதுன்னு பார்க்குறேன். அந்த பயணத்தை தொடர்றதுக்கும், தொடர்ந்து மக்களோட நிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னும் இன்னும் சொல்லப்போனா மத்த எந்த இதையும் விட அ அடிப்படை வசதிகள் கூட இல்லாத கொடுங்கையூர்ல ஒரு குப்பை மேடுகள் நிறைந்த அந்த ஒரு பகுதி நம்ம இத்தனை ஆண்டுகால அரசு அதை ஏன் கவனிக்காம விட்டுருக்காங்கன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா போதை மருந்து கலாச்சாரம் தமிழகத்தில் சீரழிந்து கிடக்கிற நேரத்துல திமுகவை வெளியேற்றுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பா இதை நான் பாக்குறேங்க. நீங்க ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். தற்பொழுது சென்னையில் போட்டியிட போறீங்க. ஏற்கனவே ஆத்தூர் தொகுதியில் நீங்க போட்டியிருக்கீங்க. இப்ப ம். ஆர்டி சேகர் ஒரு வலுவான நிலையில இங்க திமுக சார்பாக இருக்கிறார். அவரை எதிர்த்து களம் ம். காணும்போதும் சில வியூகங்களை நீங்க வகுக்க ம். வேண்டியதா இருக்கும். அந்த ம். எதை நோக்கி உங்களுடைய இந்த மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் இருக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்? இருங்க நான் பெரிய சூழ்ச்சிகளால வெல்றதுக்கான இல்லைங்க. இது தேர்தலுங்க, மக்கள் பணி. மக்களுக்கு விருப்பமான நபராக நாங்க மாறுகிற போது அது புரிதலுக்கு உண்டாயிடும். இன்னைக்கு ஆதிசேகரோ இல்ல அவர் இருக்கிற திமுகவோ மக்கள் வெறுக்கிற ஒரு நிலையில இருந்திருக்குங்க. அங்க அவரை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்ற மக்கள் தான் அங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களிடையில இப்ப நான் தமிழகத்துல எங்க இருந்து பேசினாலும் நான் நிப்பேன். அடுத்த நிமிஷத்துல யார் வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் என்னைய அணுக முடியுங்கிற நிலைமையில தான் நான் இருக்கிறேன். எல்லாருக்குமே அது தெரியும். எத்தனை இரவுல கூட எனக்கு போன் பண்ணி எங்க ஊர்ல பிரச்சனைன்னு கூப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அந்த வகையில இது ரொம்ப முக்கியமான களம். திமுகவை வெளியேற்றுவதற்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்பு, மக்களை எல்லா வகையிலும் பின்தள்ளி இருக்கிற திமுக அரசிடமிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பா நான் பார்க்கிறேங்க. ஏற்கனவே பாமகவுக்கு இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனை அளவில் மாம்பழம் சின்னம் இப்போ உங்ககிட்ட இருக்குது. அதே வேளையில் பாமகவினுடைய ஓட்டுகள் பிரியும்ன்ற ஒரு கருத்தும் பரவி வருது. இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க? நீங்க அந்த கருத்தை பரவணும்னு விரும்புறீங்க, அதான் பிரச்சனை. ஆனா பாட்டாளி சொந்தங்கள் தெளிவா இருக்கிறாங்க. அவங்க மருத்துவர் ஐயா மேலேயும் அன்பா இருக்கிறாங்க. அவர் நிறுவனர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடமிருந்து அவர் விரும்பி அவர் செய்ய நினைத்த எல்லா விஷயங்களையும் அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற சவால்களையும் எதிர்கொண்ட தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்பது எல்லா பாட்டாளி சொந்தங்களுக்கும், அறிவுபூர்வமான அரசியலை விரும்புகிறவர்களுக்கும் தெளிவாக தெரியும். ஆனால் அது திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. அந்த திரையால் தான் இன்னைக்கு விலகிருங்க. இந்த தேர்தல் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி தரும். பாமக சார்பாக பெரம்பூர் தொகுதி நீங்கள் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். மாலை முரசு தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க.